உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோமானால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். என் நெஞ்சத்திலே நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ வருட நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மீனராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க. அதை சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீனராசிக்கு எப்படி இருக்குன்னா, கிரகநிலைகளை பாருங்களேன். ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து பராபவ வருஷம் பிறக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான் ராசியில் அமர்ந்து இந்த வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடம் உங்கள் லாபாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்கிறது. அதாவது 7, 9, 11ஆம் இடத்தின் அதிபதிகள் ஒன்று கூடி உங்கள் ராசியில் உட்காந்துட்டாங்க. அற்புதமான யோகம். இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்க கண்டிப்பாக இப்போ கல்யாணம் ஆகியே தீருங்க, சந்தேகமே இல்லைங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைவி பிரச்சனைன்னு இருந்தவங்க இப்போ ரொம்ப ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ போகிறாங்க. உடனே சில அன்பர்கள் கேட்குறீங்க, சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு விவாகரத்தாகி நிற்கிறோம், அடுத்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுமாங்கிறீங்க. கண்டிப்பாக 2வது திருமணம் கைகூடும். கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்போ பூர்வீக சொத்து சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து தீரும். உங்கள் வாழ்க்கை நிலை உயரும். சில பேர் ஒரு வீட்டில் குடியிருப்பீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பீங்க. அதை கட்டி வருடங்கள் ஆகிருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டை இடிச்சிட்டு பெரிய அளவுக்கு கட்டலாம்னு நினைப்பீங்க. சிலர் அதுக்கு சம்மதிக்காமல் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகளை சில பேர் சம்மதிக்காமல் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் சம்மதிப்பாங்க. புதிய வீடு, நல்ல பில்டருடைய துணையோடு புதிய ஒரு அப்பார்ட்மெண்ட், அழகான அப்பார்ட்மெண்ட், காலத்திற்கு தகுந்தாற்போல் நல்ல கார் பார்க்கிங் வச்சு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய நல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழ போறீங்க. அந்த யோகம் இருக்கு. செவ்வாய் பகவானுடைய அருள் இருக்கு. நீங்க செய்த புண்ணியம், பூர்வ புண்ணியம் இப்போ உங்களை காப்பாற்ற போகுது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பராபவ வருடத்தில் 5ஆம் இடத்துல உட்கார்றார்.
5ஆம் இடம் என்பது புத்தரஸ்தானம்னு பேர். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ அற்புதமாக குழந்தை பாக்கியம் அமையுதுங்க. மிகச்சிறந்த யோகம். நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய காலம் இந்த பராபவ வருடத்தில். வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி பெற போறீங்க. மனசுக்கு மகிழ்ச்சி. அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அனுக்கிரகத்தினாலே நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பதவியை பெற்று தருங்க. சமுதாயத்தில் பொறுப்பான மனிதர்கிற பேரு, நல்ல பதவி, நல்ல யோகம், ராஜ யோகம் காத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரும். எல்லாரும் 7.5 சனி வந்துருச்சே, என் வாழ்க்கையில் எல்லாமே காணாமல் போயிருச்சே, என் வாழ்க்கையில் கஷ்டகாலம் சூழ்ந்துருச்சே அப்படிலாம் அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு வடிவாக அந்த முருகப்பெருமான் தொடங்கியிருக்காரு. குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, பாக்கியாதிபதி. ஆக உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகுது. 7.5 சனி துன்பங்கள் முழுமையாக விலகுது. ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். வேலையில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க சில பேர், அந்த நிலைமை இப்போ சரியாயிடும். சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடும். அதே மாதிரி வேலை இப்போ இருக்குமோ இருக்காதோ, வேலை விட்டு கையை விட்டு போயிருமோங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, அவங்க திருமணம் சம்பந்தமாக நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். பலருக்கு கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். காதல் திருமணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிலருக்கு தொந்தரவு இருந்தாலோ, உடல்நல ரீதியாக தொந்தரவு இருந்தாலோ, விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகளை தந்து விடுவார். எந்த பிரச்சனையும் கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம், கல்வி உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய யோகம் இப்போ வந்துடும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். இப்படி நிறைந்த நன்மைகள் காத்திருக்குங்க. மீனராசிக்காரங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரப்போகுது. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. நிறைய மீனராசி பெண்கள் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள போகிறீர்கள். புதிய கார் வாங்க போகிறீங்க. உங்கள் வீடு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் பராபவ வருடத்தில் இருக்க போகிறது. இவ்வளவு கிரகங்கள் துணை இருக்கிற போது 7.5 சனியினால் ஏற்பட்ட எந்த துன்பமும் சுவடு தெரியாமல் விலகப் போகுது. பராபவ வருடம் மகிழ்ச்சியான வருடமாக உங்கள் வாழ்க்கையிலே அமையப் போகிறது. உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு திருக்கடையூர் அபிராமி அம்மையை வழிபடுங்கள். அந்த அபிராமி அன்னையை வழிபடுவது, அபிராமி அந்தாதி படிப்பது மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே உண்டு பண்ணி தரும். அதை போல மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது மிகச்சிறந்த எழுச்சியை உருவாக்கி தரும். அப்படிங்கிறது திண்ணம். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை
தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை எங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.